வெல்கம் டு ஏஜே மேத்தமெட்டிக்கல் ட்யூட்டர். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது ஆக்சுவலி வந்து இந்த டாபிக் வந்து உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்க சமச்சீர் புக்கில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து செகண்ட் சாப்டர். சரி, ஓகே, வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதை யார் உருவாக்குனது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் வந்து இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, வெஹிக்கிள் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் டிசைனர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சிக்னல் ப்ராசஸிங், கண்ட்ரோல் தியரி, எலக்ட்ரோ மேக்னட்டிசம், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், குவாண்டம் மெக்கானிசம், கார்டியோகிராஃபி, வைப்ரேஷன் அனாலிசிஸ், இங்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்றாங்க. சரி, ஓகே, வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போற டாபிக்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். சரி, ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா, இப்போ நம்பர்ஸ்க்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே, let us take an example. Is x square minus 1 is equal to 0. x square plus 1 is equal to 0. ஓகேவா? வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா, இதை நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா x ஓட வேல்யூ √1 which is equal to plus or minus 1 ன்னு எழுதிடுவீங்க. ஓகேவா? ஆனா இது எடுக்கும்போது பாருங்க, x square is equal to -1, x square is equal to √(-1). நமக்கு இன்னுமே நமக்கு வந்து இந்த √(-1) ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதனால அது இமேஜினரி பார்ட் தான். therefore x ஓட வேல்யூ plus or minus i. ஓகேவா? இதுதான், இது வந்து ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரி i வச்சு வந்ததுனா that is called complex numbers. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஜெனரல் ஃபார்ம் எப்படின்னா a plus ib where a and b are real numbers. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் இது டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இன்னொன்று பார்ட் பார்க்கலாம். தட் இஸ் இமேஜினரி பார்ட் இருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்கொயர்னா நமக்கு தெரியும் 1 பவர் எனி 1 பவர் எனி இது வந்து 1 தான் வரும்னு, கரெக்டா? ஸோ அதே மாதிரி i பவர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா i தான் வரும். i ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா √(-1) the whole square, கரெக்டா? ஸோ ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் -1 தான் வரும். ஸோ i கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா -1 into i, கரெக்டா? ஸோ -i. i பவர் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா √(-1) whole power 4ல. ஸோ √(-1) இது 4 டைம் கேன்சல் ஆச்சுன்னா 1 வரும். ஸோ நமக்கு ஜெனரல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி இன்வர்ஸ்ல எடுத்தீங்கன்னா i இன்வர்ஸ் வந்து -i வரும். i பவர் -2 எடுத்துக்கிட்டீங்கன்னா -1 வரும். i பவர் -3 எடுத்துக்கிட்டீங்கன்னா i வரும். i பவர் -4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 வரும். சரியா? இதெல்லாம் வந்து i ஓட வேல்யூஸ். தட் இஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா i பவர் 4th டேர்ம் எந்த நம்பர்னாலுமே 1 வரும். i பவர் 4n மட்டும்தான் இது வரும். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து அதை தவிர ஈவன் நம்பர்ஸ் எக்ஸப்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4 தவிர ஈவன் நம்பர்ஸ்க்குலாம் -1 வரும். புரிஞ்சுதா? அதே மாதிரி இது i பவர் 3n எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே -i தான் வரும். ஓகேவா? அந்த மாதிரி வரும் சம்ஸ் எல்லாம். ஓகேவா? நான் ஒரு சம்ஸ் வரும் சொல்லி தரேன். ஸோ ஜெனரல் டேர்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து a plus ib. i இதுலேருந்து √(-1). இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஜெனரல் டேர்ம். தட் இஸ் a plus ib. ஓகே, நம்ம இப்போ பார்த்துட்டு என்ன பார்த்தோம், i ஓட வேல்யூஸ் எப்படி எழுதணும்னு பார்க்கணும். இப்போ வந்து i பவர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா i பவர் 1729
இது எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு வந்து I பவர் 4 மல்டிப்ளிகேஷன் தான் 1 கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 1 பெரிய நம்பர்ஸ் அதனால 4 ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா? சாரி 1 ரிமைண்டர் இருக்கு கரெக்டா? ஸோ என்ன ஆகும்னா இந்த டோட்டல் நம்பர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் 1 வந்து மைனஸ் பண்ணி 1728 plus 1 இந்த 1 இது வந்து மைனஸ் பண்ணி இங்க எழுதி plus 1 போடுறீங்க. அதை பிரிச்சு எழுதுறது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4 plus 1 ன்னு எழுதணும். வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? I யோட ப்ராப்பர்ட்டி படி எப்படி வரும்னா I வந்து இந்த மாதிரி தான் log of a plus b க்கு அதே மாதிரி தான் வரும். ஸோ I பவர் 1728 into I பவர் 1 தட் இஸ் வந்து இப்படி பிரிச்சு எழுதிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும்ல a பவர் m plus n னா a பவர் m into a பவர் n நார்மலா நமக்கு தெரியும். அதே ஃபார்முலா பிரிச்சு எழுதிப்போம். இப்போ இதோட வேல்யூ என்னது பவர் ஆஃப் தட் இஸ் என்ன சொல்லி கொடுத்தா I பவர் 4 என்னோட வேல்யூ என்ன சொல்லி கொடுத்தா 1 சொல்லி கொடுத்தா கரெக்ட்டா? சோ என்ன வரும் இதோட வேல்யூ 1 into I பவர் 1 which is equal to I. புரிஞ்சுதா? உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபார் பிராக்டிஸ் வேணா கொடுக்குறேன். I power minus 1924 plus I power 2018 இத தனியா கண்டுபிடிங்க. அப்புறம் இத தனியா கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எது வேல்யூ வருதோ அதான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இப்படி கொடுத்தா சமேஷன்ல கொடுத்தாங்க நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படிங்கறத பாப்போம். I பவர் n ஓகேவா? இப்படி சமேஷன்ல கொடுத்தாங்க நீங்க எப்படி வந்து அந்த சம்ம எழுதுவீங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? இது என்ன ஆகும்னா சமேஷன் என்ன பண்றோம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 4 டர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். நமக்கு 1 or 2 இருக்குல. சோ என்ன பண்றோம்னா 100 வரையும் 4 டர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 100 டர்ம்ஸ் வரும்ல. சோ என்ன பண்றோம்னா I plus I square plus I power I cube plus I power 4 இது ஒரு டர்ம். ஓகேவா? plus I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8 இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னா I power 97 plus I power 98 plus I power 99 plus I power 100 இந்த 1 or 2 இருக்குல்ல. ஸோ அது ரெண்டு தனியாக எழுதணும். I power 101 plus I power 102 ஓகேவா? இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. I plus I square plus I cube plus I power 4 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம I power 5 என்னன்னா I power 4 into 1 plus I power 4 into I square sorry I plus I power 4 into I cube plus I power 4 into I power 4 எழுதலாமா? அதே மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா இதை வந்து 4th மல்டிப்ளிகேஷன் எழுதுனா என்ன பண்ணுவீங்கன்னா I power 96 into I 96 வந்து 4 டிவைட் ஆகும் தானே அதான் I power 96 into I square plus I power 96 into I cube plus I power 96 into I power 4 plus I power 100 into I plus I power 100 into I square correcta? So எழுதுனா I plus I square plus I cube plus I power 4 இதுவும் அதே மாதிரி வரும் கரெக்ட்டா? ஏன்னா இது I power 4 வேல்யூ 1 கரெக்ட்டா? So I power 4 sorry I plus I square plus I power 4 sorry I cube plus I power 4 plus etc plus I plus I square plus I power cube plus I power 4 plus I plus I square கரெக்ட்டா? இப்போ இது என்ன எப்படி பண்ணுவீங்கன்னா இப்போ I square வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணானா I square வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாங்க கரெக்ட்டா? சோ plus minus 1 plus minus I plus 1
minus I plus 1 plus etc. I plus minus 1 plus minus I plus 1 plus I minus 1. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இது ஒரு பிராக்கெட் பாருங்க, minus I plus 1 plus 1 எல்லாமே கேன்சல். சோ என்ன ஆகும்னா 0 plus 0 plus etc plus 0 லாஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் minus I minus 1. that is வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபார்மட் எழுதும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் a plus ib. கரெக்ட்டா? சோ minus 1 plus I இதுதான் சம். இந்த மாதிரி சமேஷன் கொடுத்தாலும் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படிங்கறத ஒரு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இது இவ்வளவுதான் உங்களோட எக்சர்சைஸ் 2.1 சமச்சீர் புக்ல எக்சர்சைஸ் 2.1 இத பத்தி தான் இதுதான் ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் தட் இஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணலாம். தட் இஸ் வந்து ஜெனரல் ஃபார்ம்னா a plus ib இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், c plus id இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. சரியா? இத ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சரியா? சோ இது என்ன பண்ணலாம், இத x ன்னு எடுத்துக்கோங்க, இத y ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் x plus y. ஃபர்ஸ்ட் x எடுத்துக்கோங்க a plus ib plus சப்ட்ராக்ஷன் பக்கமா போறா அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் plus c plus id. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ரெண்டு ரியல் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எழுதணும் a plus c. அடுத்தது plus ரெண்டு இமேஜினரி பார்ட் i ஐ வெளிய எடுத்துட்டு b plus d. இவ்வளவுதான் சிம்பிள். என்னது அடிஷன். சப்ட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டனாலும் அதே மாதிரி தான் வரும். a plus ib minus c plus id. கரெக்ட்டா? சோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன வரும், a minus c plus I b minus d. சோ மைனஸ் வந்தா உள்ள மைனஸ் வரும், பிளஸ் வந்தா எல்லாமே பிளஸ் வரும். இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? this is called இது addition of complex numbers, this is called subtraction of complex numbers. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். மல்டிப்ளிகேஷன் வந்து xy. கரெக்ட்டா? that is வந்து a plus ib into c plus ib. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்ட்டா? சோ ஒண்ணுமே இல்ல, நார்மல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்றதா a into c plus ADI plus BCI plus I square BD. கரெக்ட்டா? இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், I square வேல்யூ வந்து -1. கரெக்ட்டா? ADI plus BCI minus BD. கரெக்ட்டா? இப்போ நமக்கு என்ன வருது, இமேஜினரி பார்ட் இல்லாம AC minus BD வருது. கரெக்ட்டா? plus I ஐ வெளிய காமனா எடுத்தீங்கன்னா AD plus BC. இதுதான் நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். இத ஃபார்முலா தான் படிக்க கிடையாது, நார்மல் மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இவ்வளவுதான். இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2a. ஓகேவா? இதுதான் உங்களோட செக்ஷன் 2.2. நான் ஒரு ரெண்டு சம் போடுறேன், அதுக்கு அப்புறம் அந்த எக்ஸர்சைஸ் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு கஷ்டமான சம்ஸ் ஏதாவது இருந்தா நான் போடுறேன். ஓகே, z ஓட வேல்யூ வந்து z1 z2 ன்னு எடுத்துவாங்க. ஓகேவா? z ஓட வேல்யூ 5 - 2y கொடுத்திருக்காங்க ஒரு வேல்யூ. இன்னொரு w is equal to -1 + 3i. நான் எல்லாமே ஒரே சம்ல வரத பார்க்கறேன். z plus w the whole square. சரி, ஓகே. இப்போ நம்ம z plus w the whole square பண்ணாலும் நமக்கு கஷ்டம். இத வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து z5 plus 5 - 2i plus -1 + 3i the whole square. இது நீங்க எழுதுனீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன், கான்ஸ்டன்ட்ஸ்லாம் சேர்த்து எழுதணும். 5 - 1 plus I into -2 plus 3. கரெக்ட்டா? the whole square. that is 4 plus I the whole square. அப்பனா என்ன அர்த்தம், 4 plus I into 4 plus I. கரெக்ட்டா? சோ என்ன ஆகும்னா 4 4s are 16 plus 4i plus 4i plus I square.
இது எடுத்தீங்கன்னா 16 plus 8i minus 1 that is 15 plus 8i இப்படியும் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து the z square இதோட ஃபார்முலா a plus b whole square ஃபார்முலா z square plus 2zw plus w square இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்லயுமே பண்ணா ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இவ்வளவுதான், சிம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி தான் செக்ஷன் 2.2 ஃபுல்லாவே இதுதான். ஓகேவா? இப்போ வந்து இதுலயே இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, find the value of real numbers xy if the complex numbers 2 plus I into x plus 1 minus I into y plus 2y minus 3 equal to x plus minus 1 plus 2y into y plus 1 plus I. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா xy ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவலா இருந்தா xy ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது வந்து z ஓட வேல்யூ z ன்னு எடுத்துக்கோங்க, இது z2 ன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. ஈக்குவல்ன்றப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாரும் சேர்த்து எழுதுறோமா, xy z நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம்னா, இதுல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் வேல்யூஸ் வந்து ரியல் பார்ட்ஸா சேர்த்து எழுதுங்க. தட் இஸ் வந்து 2x, that is first multiply 2x plus ix plus y minus yi plus 2y minus 3 is equal to x plus minus y plus 2iy plus 1 plus I. இப்போ இதுல வந்து ரியல் பார்ட்ஸ்லாம் சேர்த்தது, சைடு இல்லாத பார்ட்லாம் சேர்த்தது. 2x plus y minus 3 plus I into x minus y plus 2 is equal to x minus y plus 1 plus I into 2y plus 1. இப்போ என்ன பண்றோம்னா, ஈக்குவேட்டிங் இந்த ரெண்டுமே ஈக்குவல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேட்டிங் ரியல், தட் இஸ் இது ரியல் பார்ட், I இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஓகேவா? ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட்லி தனித்தனியா ஈக்குவேட்டிங் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, 2x plus y minus 3 is equal to x minus y plus 1. இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணா வரும் 2x plus y minus 3 minus x. இது வந்து எல்லாமே இந்த பக்கத்துல வருது. ஓகேவா? minus y minus 1 is equal to 0, that is 2x minus x வந்து x, இங்க வரும் plus 2y minus 4 is equal to 0, that is x plus 2y is equal to 4. இது first equation. கரெக்ட்டா? இதே மாதிரி இமேஜினரி பார்ட்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். x minus y plus 2 is equal to 2y plus 1. That is x minus y plus 2 minus 2y minus 1 is equal to 0. x minus 3y plus 1 is equal to 0. x minus 3y is equal to minus 2. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க 9th 10th எல்லாத்துலயுமே படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? இது ரெண்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். நமக்கு xy z xy ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இப்போ வந்து எது காமனா இருக்கு, xyல எது காமனா இருக்கு, x ரெண்டுமே காமனா இருக்கு. கரெக்டா? ஸோ என்ன பண்ணலாம், ஆனால் சிம்பிள் நான் ஒரே சிம்பிள் பண்ணலாம். என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ என்ன ஆகுதுன்னா, இது 5y. கரெக்டா? இல்லை பிளஸ் சிம்பிள் தான் இது. ஸோ 5y இஸ் ஈக்குவல் டு 5. ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுனா 5/5 which is equal to 1. ஒய்யோட வேல்யூ 1. இதே மாதிரி இந்த இது என்ன பண்ணா, ஒய்யோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x plus 2 is equal to 4, that is x is equal to 2, 4 minus 2 which is equal to 2. so வேல்யூ வந்து 2, 1. இதுதான் வந்து நம்மளோட வேல்யூ. இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் 2.2. இப்போதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ரொம்ப டீப்பா இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள போக போறோம். தட் இஸ் வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா?
ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸா ஃபர்ஸ்ட் என்னன்னா க்ளோஷர், செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கம்யூட்டேட்டிவ், தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அசோசியேட்டிவ். இதுதான் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? வித் அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ், additive identity, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? க்ளோஷர்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இந்த 4 ப்ராப்பர்ட்டி முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? க்ளோஷர்னா என்ன ரொம்ப கஷ்டம்னா க்ளோஷர்னா என்னன்னா இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோஷருக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஷர் இங்க பார்ப்போம், மல்டிப்ளிகேட்டிவ் இங்க பார்ப்போம். ஓகேவா? க்ளோஷர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் இது மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அடிஷன் என்னன்னா இப்போ நம்ம Z1 Z2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிட்டிவ்னா Z1 plus Z2, Z1ம் Z2ம் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா Z2ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான், belongs to காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். C தான் சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? Z1ம் Z2ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா கண்டிப்பா Z1 plus Z2ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சரியா? அதே மாதிரி இப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா Z1ம் Z2ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா Z1 into Z2 எடுத்துக்கிட்டாலும் அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். இப்போ கம்யூட்டேட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா Z1 plus Z2 is equal to Z2 plus Z1. இப்போ நம்ம இப்படி ஆட் பண்ணாலும் இப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து சேமா தான் வரும் அப்படின்றது தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி Z1 into Z2 is equal to Z2 minus Z2 into Z1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர்ஸ் வரும். அசோசியேட்டிவ் நமக்கு எப்படின்னா Z1 plus பிராக்கெட்டுக்குள்ள Z2 plus Z3 எழுதிக்கிட்டீங்கன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுக்கும்போது Z1 plus Z2 வந்து பிராக்கெட்ல வரணும், Z3 வெளியே வரணும். அதே மாதிரி இங்க எடுத்தீங்கன்னா Z1 into Z2 Z3 is equal to Z1 Z2 into Z3. Additive inverse na additive inverse is always 1. Z1 into 1 is equal to 1 into Z1 is equal to Z1. Sorry, the plus. Sorry, இங்க வந்து additive inverse வந்து always வந்து என்ன ஆகும்னா சரி additive inverse வந்து நமக்கு என்ன ஆகும்னா சாரி நான் சொல்லிட்டேன். additive inverse எடுத்தீங்கன்னா இப்போ Z என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தீங்கன்னா additive inverseக்கு additive-ல மைனஸ் Z தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? minus Z plus Z is equal to 0. ஓகேவா? இப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா Z1 Z into Z inverse Z inverse equal to Z inverse into Z, which is equal to what? இங்க ஐடென்டிட்டி எடுத்தீங்கன்னா Z plus 0 is equal to 0 plus Z is equal to Z. இங்க எடுத்தீங்கன்னா Z into 1 which is equal to 1 into Z which is equal to Z. டிஸ்ட்ரிபியூட்டிவ் எடுத்தீங்கன்னா Z1 ஒரு நம்பர் இருக்கு, அது மல்டிப்ளிகேட்டர் போட்டு Z பிராக்கெட் உள்ள Z1 plus Z2 எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரி Z2 Z3 எடுத்துக்கோங்க. Z1 Z2 plus Z1 Z3. அதே மாதிரி இப்போ சப்போஸ் இங்க வெளியே எடுத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் வராது, ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்லாம். ஸோ Z1 plus Z2 இங்க எடுத்து Z3 வெளியே எடுத்தீங்கன்னா Z1 Z3 plus Z2 Z3. ஓகேவா? இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். இந்த லாஸ் தான் உங்களுக்கு மெயின் ஆனது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல. இதை யூஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் 2.3 நம்ம என்ன பண்றோம் சால்வ் பண்றோம். ஓகேவா? ஃபுல்லாவே எக்ஸசைஸ் 2.3 ஃபுல்லாவே இதஸ் தான். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் நீங்க பாத்துக்கோங்க, ஒண்ணுமே நீங்க இல்ல Z1
மல்டிப்ளிகேஷனும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருக்கும். இப்போ a plus b ன்னு எடுத்தாலும் b plus a எடுத்தாலும் ஒண்ணா தான் வரப்போகுது. ஏன்னா இங்க அடிஷன் இது சப்ட்ராக்ஷனா மாறி வரும். அடிஷன்றது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி தான் வரப்போகுது. நம்ம பிராக்கெட்டை மாத்தி போடலாம், எப்படி போடலாம் சால்வ் பண்ணி வர ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ இதுவும் அதே மாதிரி இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த z ஓட எந்த நம்பர் எடுத்தீங்கன்னா நமக்கு 0 வரும். அடிட்டிவ் இன்வெர்ஸ் தான் 0 வரும். எப்பவுமே சரி அடிட்டிவ் இன்வெர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அடிட்டிவோட ஐடென்டிட்டி வந்து ஆல்வேஸ் வந்து 0. அடிட்டிவோட இன்வெர்ஸ் வந்து மல்டிப்ளிகேட்டட் சாரி அடிட்டிவோட additive identity வந்து always 0. additive sorry multiplicative identity வந்து 1. ஓகேவா? இப்போ இத வச்சு ஒரு சம்ஸ் பார்க்க போறோம். ஒரு சில சம்ஸ் 1 or 2 சம்ஸ் பார்க்க போறோம். that is வந்து z1 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 - 3i கொடுத்திருக்காங்க. z2 ஓட வேல்யூ வந்து -4i கொடுத்திருக்காங்க. z3 ஓட வேல்யூ வந்து 5 கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3. இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? z1 plus z2 எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுப்போமா? z1 plus z2 எடுக்க போறோம். ஓகேவா? 1 - 3 plus -4i. So real number எடுக்க போறோம் plus I into -3 - 7 which is equal to 1 - 7i. இப்போ நம்ம z1 plus z2 plus z3 எடுக்க போறோம். கரெக்ட்டா? So 1 - 7i plus 5 that is 6 - 7i. இத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட் RHS குள்ள பிராக்கெட் என்ன இருக்கு? பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் எடுக்கணும். So z2 plus z3. So எழுதினீங்கன்னா -4i plus 5. இப்போ என்னது z1 plus z2 plus z3. z1 வேல்யூ என்னது 1 - 3i plus -4i plus 5. கரெக்ட்டா? So எல்லா ரியல் நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா 6 - 7i. So second equation from 1 and 2 ரெண்டுமே சேம். இதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான் மோசம் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டோம்? இதே மாதிரி இதே சம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம சொல்றது மட்டும் ஈஸி, நான் ப்ரூஃப் பண்றது கஷ்டம் இல்ல. சோ நான் ப்ரூஃப் பண்ணி உங்களுக்கு காமிச்சறேன். ஓகேவா? சோ LHS எடுத்துக்க போறோம். z2 z3 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். -4i into 5. இது நம்ம ப்ராப்ளமே இல்ல, நார்மலா -20i வந்துச்சு. So z1 into z2 to z3 வந்தீங்கன்னா 1 - 3i into -20i. So multiply பண்ணீங்கன்னா -20i plus 60i square which is equal to -20i minus 60. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வெச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து z1 into z2 கரெக்ட்டா? So 1 - 3i into -4i. So -4i plus 12i square which is equal to -4i minus 12. இப்போ z1 into z2 into z3 -4i minus 12 into 5. So -20i minus 60. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல். from 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல். இன்னைக்கு நம்ம இந்த இதோட நிறுத்திக்கலாம். தட் இஸ் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட பேசிக் திங்ஸ். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட தட் இஸ் வந்து அதோட அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ் என்னென்னு பார்த்தோம். எப்படி வந்து அதை ஆட் பண்ணணும், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.